கிருஷ்ணகிரியில் இந்து கோவில் அருகே மாட்டிறைச்சி விற்பனை செய்வதாக புகார் எழுந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். உங்க தரப்புல நீங்க கொடுங்க, உங்க தரப்புல நீங்க வந்து கொடுங்க, புரியுதா? ரிட்டனா ஆபீஸ்ல ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. இதுக்கு மேல உங்களுக்குள்ள இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். மாவட்ட ஆட்சியர் ஆய்வு தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். கிருஷ்ணகிரி நகரில் லண்டன்பேட்டை பகுதியில இந்து கோயில் ஒன்றும் அதே போன்று மசூதியும் எதிரெதிர் திசையில அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில இந்து கோயில் இருக்கக்கூடிய தர்மகர்த்தா வெங்கடேஷ் என்பவர் இந்து கோயில் அருகிலேயே அந்த மசூதிக்கு சொந்தமான இடத்துல மாட்டிறைச்சி உணவகம் மற்றும் மாடு வெட்டப்படுவதாக புகார் அளித்து அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருந்தார். அதை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை மீது உத்தரவிட்டிருந்த நீதிபதி மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இரண்டு தரப்பிலும் இந்த ஆய்வு மேற்கொண்ட பொழுது பல்வேறு தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வின் போது நகராட்சி ஆணையர் அதே போல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்த ஆய்வின் போது இருந்திருக்கிறார்கள். இந்த ஆய்வின் போது அவர்கள் கூறியது போல, அதாவது இந்த தர்மகர்த்தா வெங்கடேசன் கூறியது போல அந்த பகுதியில எந்தவித மாடு வெட்டும் பணிகள் நடைபெறவில்லை என்பதை மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்திருக்கிறார். அதே போல இந்த இந்து மசூதி தரப்பிலிருந்தும் இவர்கள் இந்து தொழுகை நேரத்துல அதிக சத்தத்துடன் ஒலிபெருக்கியில் பாடல்கள் ஒலிக்கப்பட விடுவதாகவும் குற்றச்சாட்டு வைத்தனர். இரண்டு தரப்பிலும் மாறி மாறி குற்றச்சாட்டு வைத்திருந்தனர். அதே போல மாவட்ட ஆட்சியர் முன்னிலையே இரண்டு தரப்பிலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக எதிரெதிரே இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஆலயங்களுக்கும் பொதுவான ஒரு இடம் இருக்கிறது. அந்த பொதுவான இடத்தை இரண்டு தரப்பினரும் தங்களுக்கு சொந்தமான இடம் என்று உரிமை கோரியிருக்கிறார்கள். எனவே அதை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அந்த இடம் புறம்போக்கு நிலம் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும், ஒருவேளை தங்களுக்கு சொந்தமான இடம் என்பதால் இடமாக இருந்தால் தனித்தனியாக முறையாக எழுத்துப்பூர்வமாக தங்கள் அலுவலகத்திற்கு கடிதம் எழுதுமாறும் அதற்கு பிறகு தொடர்பான விசாரணை நடத்தப்படும் எனவும், அதுவரை இரண்டு தரப்பிலும் எந்தவித பிரச்சனையில் ஈடுபடாமல் அமைதியான முறையில வழிபாட்டு தலங்களை நடத்த வேண்டும் எனவும் அவர் கூறி சென்றிருக்கிறார். இதனால் அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. டிஎஸ்பி தலைமையிலான போலீசாரும் அந்த பகுதியில பாதுகாப்புக்கு ஈடுபட்டு வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.